இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு தேடுதலில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஓட்டத்தின் முடிவில் பார்த்தா உடம்புக்கு நிறைய நோய்கள், மனதிற்கு பல பிரச்சனை என்று நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பல பேருக்கு டாக்டர் கவுன்சிலிங் தேவைப்பட்டு இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்களுடைய ஆலோசனை என்னென்ன சொல்லியிருக்காங்க, இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக நாம் பல விஷயங்களை மன அழுத்தத்திலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு மிக தெளிவான விளக்கங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் பிரம்மகுமாரியின் அமைப்பை சார்ந்த சகோதரி ஜெயா அவர்கள். இன்றும் நமக்கான கருத்துக்களோடு காத்திருக்கிறார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ரொம்ப சாதாரண விஷயங்கள்னு நம்ம நினச்சிருந்த பின்னணியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மன அழுத்தம் எப்படி உருவாகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். சூசைன்ற அளவுக்கு போயிட்டா கூட நம்ம அதுலேருந்து காலம் தாமதம் ஆனால் கூட நம்ம வெளியில் கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் சொன்னப்போ இன்டர்னல் ஜேர்னி பற்றி நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க. செல்ஃப் கவுன்சிலிங் இதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு சொன்னீங்க. டிப்ரெஷன்லேருந்து என்ன மாதிரியான செல்ஃப் கவுன்சிலிங் உதவியாக இருக்குன்னு சொல்லுங்கள். செல்ஃப் கவுன்சிலிங் அப்படின்னா என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். செல்ஃப் கவுன்சிலிங் அப்படின்றப்போ நமக்கு நாமே பேசிக்கொள்வது அப்படின்றது தான் செல்ஃப் கவுன்சிலிங். இப்போ டிப்ரெஷனில் இருக்கும் பொழுது நமக்கு நாமே பேசிக்கிறது, நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்வது அப்படின்னா என்னென்னா, எந்த ஒரு விஷயம் நமக்குள்ள மன அழுத்தத்தை உருவாக்குகிறது, மன அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கிறது, ட்ரிகர் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு மன அழுத்தம் இருக்கு அப்படின்றப்போ நம்மால் அதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பல விதமான ஆலோசனைகளை சொல்லி அவங்கள அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி செய்கிறோம் இல்லையா? ஸோ அதே தான் நமக்கு நாமே சொல்லிக்கிறது. ஸோ அதற்கான தீர்வை நமக்கு நாமே சொல்லிக்கொள்வது. எந்த ஒரு விஷயம் மன அழுத்தத்திற்கு காரணமாகவும் தூண்டுதலாகவும் இருக்கிறது, எதை நாம் செஞ்சால் அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு நமக்கு நாமே பேசிக்கொள்வது செல்ஃப் கவுன்சிலிங். முதல்ல நமக்குள்ளே என்னென்ன விசேஷ தன்மைகள் இருக்கிறது, என்னென்ன நல்ல குணங்கள் இருக்குது, அப்புறமா என்னென்ன சக்திகள் இருக்குது, அதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா சாதாரணமாக சூழ்நிலைகள் வருது அப்படின்றப்போ அந்த சூழ்நிலைகளை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியல, சூழ்நிலைகளை நம்மளால் எதிர்கொள்ள முடியல, அதை சகித்து கொள்ளக்கூடிய சக்தி என்னிடம் இல்லை, எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பலர் சொல்கிறாங்க. ஸோ இது டிப்ரெஷனுக்கு ஒரு காரணமாகவும் ஆகிவிடுகிறது. ஸோ நமக்குள்ள அந்த சக்திகள் இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, எதிர்கொள்ளக்கூடிய சக்திகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறதுனால சூழ்நிலையை பார்த்து நாம் பயப்படுறோம். இப்போ ராஜயோக தியானத்தை செய்யும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சக்திகள், சகிப்புத்தன்மையாக இருக்கட்டும், எதிர்கொள்ளக்கூடிய சக்திகளாக இருக்கட்டும், இல்லை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்திகள் அப்படின்ற இந்த சக்திகள் எல்லாமே தானாகவே இயற்கையாகவே மேலெழும்பும். ஸோ அது மேலே எழும்பும் பொழுது நம்மால் அதை உபயோகப்படுத்தவும் முடியும். இப்போ நமக்குள்ள அந்த சக்திகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணவும் முடியும். ஸோ நம்ம யூஸ் பண்ண உபயோகப்படுத்த அந்த சக்திகள் அதிகமாகி கொண்டேவும் வரும். இப்போ நீங்கள் என்ன ஏதோ ஒன்று சொல்லிடுறீங்க, ஏதோ ஒரு தவறான விஷயத்த சொல்லிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் அதை பிடிச்சிக்கிட்டு அதனால மனசு கஷ்டப்பட்டு மன வருத்தப்பட்டு நான் டிப்ரெஷனுக்கு ஆளாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சில விஷயங்களை என்னை பற்றி தவறாக சொன்னது என்னை வேதனைப்படுத்துகிறது, என்னை ஹர்ட் பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை பற்றி ஒரு இமேஜை, ஒரு உயர்ந்த இமேஜை நான் எனக்குள்ளே உருவாக்கி வச்சுருக்கேன். நீங்கள் சொன்ன விஷயம் அந்த இமேஜை
டேமேஜ் பண்ணுற மாதிரி, சேதப்படுத்துகிற மாதிரியோ இல்லை பாதிக்கிற மாதிரியோ இருக்கிறதுனால அதை என்னால் தாங்கிக்க முடியல. அதனால எனக்கு மன கஷ்டம் உருவாகுது, நான் வந்து வேதனைப்படுறேன். எது நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, நம்மை பற்றிய ஒரு உயர்ந்த இமேஜை நம்மால் உருவாக்க முடியும் அப்படின்னா அந்த சக்தி நம்மிடம் இருக்கிறது. ஸோ நம்முடைய மனம் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்குது. ஸோ சுய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய சக்தி நமக்குள்ளே இருக்கும்பொழுது மற்றவர்கள் நம்முடைய மனதை எதுவுமே செய்ய முடியாது, டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது நீங்கள் சொன்ன விஷயம், என்னை பற்றி நீங்கள் சொன்ன விஷயம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எனக்கு நானே பேசிக்கலாம். இப்போது நான் இப்படி தான், என்னை பற்றி நான் நினச்சிருக்கிறது இப்படி, ஆனால் நீங்கள் சொன்னது அதற்கு மாறான விஷயமாக இருக்கிறது அப்படின்றப்போ, ஒன்று அவருக்கு தெரியல, அவருக்கு என்னை பற்றி தெரியாது, பரவாயில்ல, இட் இஸ் ஓகே அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கலாம். இன்னொன்று, அவர் சொன்னதில் என்ன உண்மை இருக்கிறது, ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதில் என்ன மாற்றங்களை நான் கொண்டு வர முடியும், அதையும் நான் செக் பண்ணலாம். அதுதான் செல்ஃப் கவுன்சிலிங். ஸோ நமக்கு நாமே அதை செய்யும் பொழுது நம்முடைய மனதினுடைய பாதிப்பை வந்து நாம் அவாய்ட் பண்ணலாம். இது மாதிரி நேரங்களில் என்னக்கிட்ட ஏதாவது சின்ன மாற்றங்களை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா ஏற்படுத்திக்கலாம். நிச்சயமா. ஏன்னா இப்போது நமக்கு மன அழுத்தம் என்பது எதுக்கு வருது அப்படின்னா, அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்றதுனால தான். என்ன சொன்னாங்க அப்படின்றதுல இல்லை, அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்ற விஷயந்தான் நமக்கு வந்து மனசு கஷ்டத்தை கொடுத்தது. யாராவது ஒன்று ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே நாம் அதை என்ன பண்ணுறோம்னா, அதை மனசுக்குள்ளே போட்டுட்டு இப்படி சொல்லிட்டாங்கன்னு பல முறை நமக்கு நாமே சொல்லிக்கிறது, பல முறை நம்ம அதையே நினைக்கிறது, சிந்திச்சு பார்க்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்முடைய மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கிறது. கொஞ்ச நேரமாக நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த கொஞ்ச நேரம் ஏற்படக்கூடிய இந்த மன அழுத்தத்துக்கு செல்ஃப் கவுன்சிலிங் அப்படிங்கிற விஷயம் எப்படி உதவும்? கொஞ்ச நேரம் டிப்ரெஸ் ஆனால் கூட வந்து நம்ம செல்ஃப் கவுன்சிலிங் பண்ணி அந்த டிப்ரெஷன்லேருந்து நம்ம வெளியே வரத்துக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, பெருசாக ஏதாவது நடந்தால் தான் மன அழுத்தம் வரும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு டிப்ரெஷன் உருவாகுது அப்படின்னா மற்றவர்கள் நமக்கு டிப்ரெஷனை உருவாக்க முடியாது, நாம தான் வந்து அந்த டிப்ரெஷனை உருவாக்கிக்கிறோம். ஸோ நமக்குள்ள நம்முடைய மன அழுத்தத்தை உருவாக்குவதற்கான அந்த அதிகாரத்தை நாம யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இப்போ அடுத்தவங்க தான் என்னுடைய மன அழுத்தத்துக்கு காரணம்னா அவங்கள நான் தானே அனுமதிக்கிறேன். கண்டிப்பாக மற்றவர்களை நாம் அனுமதிக்க கூடாது. ஸோ இந்த மாதிரியான நேரங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் வந்து அமைதியில் இருக்கலாம். சைலன்ஸ், அமைதியில் இருக்கும் பொழுது தானாகவே நமக்கு வந்து ஒரு பகுத்தறிவு கூடிய சக்தி என்பது வரும், ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தி என்பது வரும், எது சரி எது தவறு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சக்தி என்பது நமக்குள்ளே வரும். இப்போ நீங்கள் மன அழுத்தத்தில் பல்வேறு காலகட்டங்கள் நிறைய வெரைட்டி சொல்லிட்டு வந்துட்டுருக்கீங்க. இதோட 30 ஆண்டு காலம் நமது அமைப்பில் இருக்கக்கூடிய மருத்துவருடைய அனுபவத்தையும் சேர்த்து சொல்லிட்டு வரீங்க. இந்த மாதிரி விளக்கங்கள் என்ன மாதிரியான மன அழுத்தங்களுக்கு என்னென்ன மாதிரியான விளக்கங்கள் மருத்துவ ரீதியாக சொல்லிட்டு வராங்க? டிப்ரெஷன் நம்ம எடுத்துக்கும் போது 3 வகையான டிப்ரெஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ரியாக்டிவ் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றாங்க. ரியாக்டிவ் டிப்ரெஷன் அப்படின்றது வந்து ஒரு சூழ்நிலை என்பது இருக்கு, அந்த சூழ்நிலைக்கு நம்ம ரியாக்ட் பண்ணும்போது உருவாகக்கூடிய டிப்ரெஷன், ரியாக்ஷனா உருவாகக்கூடிய டிப்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த சூழ்நிலை என்பது பிஸ்னஸ்ல லாஸா இருக்கலாம், இல்லை நம்மளுடைய உறவினருடைய மரணம், இல்லை ஏதாவது எதிர்பாராத விபத்து, அந்த மாதிரி எந்த விஷயமா வேணா இருக்கலாம். ஸோ அது சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை சார்ந்து உருவாகக்கூடிய அந்த மன அழுத்தத்தை நம்ம ரியாக்டிவ் டிப்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது வந்து எண்டோஜீனஸ் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் வந்து நமக்குள்ள உருவாகக்கூடிய ஒரு சில ரசாயன மாறுதல்கள், கெமிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். அந்த கெமிக்கல் சேஞ்சஸ்னால மன அழுத்தம் அல்லது டிப்ரெஷன் என்பது உருவாகலாம். மூன்றாவது வந்து சைக்கோட்டிக் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றாங்க. சைக்கோட்டிக் டிப்ரெஷன் அப்படின்றது வந்து ரொம்ப சிவியரான ஒரு டிப்ரெஷன். இப்போ சைக்கோட்டிக் டிப்ரெஷன் என்பது வந்து ஒரு சிலரை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து பைத்தியமாக இருப்பாங்க, அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க அந்த மாதிரி வந்து மன நோயால் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கும் டிப்ரெஷன் என்பது உருவாகும். ஸோ அவங்களுக்கு வந்து தான் என்ன செய்கிறோம், தனக்கு வந்து ஏதோ ஒரு வியாதி இருக்குது அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாது. இப்போ எல்லா டிப்ரெஷனையும் மனவியாதின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதாவது மனவியாதி அப்படின்றது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் எல்லாமே டிப்ரெஷனா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா வகையான மன நோய்கள் இருக்கிறவங்களுக்கும் டிப்ரெஷன் வரலாம் அப்படின்றது தான் அவருடைய கருத்து. எல்லா
டிப்ரெஷனுமே மனநோய் சம்பந்தப்பட்டது தான். மனவியாதி அப்படின்றது வந்து 2 விதம் இருக்கிறது. ஒன்று வந்து நியூரோசிஸ், அப்புறமா சைக்கோசிஸ். நியூரோசிஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து தனக்கு வியாதி இருக்குது, ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியும். ஆனால் சைக்கோசிஸில் வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, வியாதி இருக்குது அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது. இப்போ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் பைத்தியம் இல்லை, இவங்களுக்கு தான் பிரச்சனை, இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்றதே கூட தெரியாமல் இருக்கும். இது மாதிரி என்ன செய்கிறோன்னு தெரியாமல் எடுக்கிற முடிவு தான் தற்கொலைக்கு போயிடுதுங்களா? ஆக்சுவலாக தற்கொலை செய்து கொள்வது அப்படின்றது வந்து எந்த விதமான டிப்ரெஷனில் கூட சாத்தியம். அதாவது தான் என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் இருக்கிறவங்களை விட சாதாரணமான டிப்ரெஷன் இருக்கிறவங்க கூட தற்கொலைக்கான முயற்சி என்பது செய்யலாம். பல விதமான வியாதிகள் இருக்குது. அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இதுக்கு வந்து உங்களுடைய மன அழுத்தமும் ஒரு காரணமாக இருக்குன்றத நிறைய நோய்களுக்கு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மன அழுத்தம்னால நிறைய நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? டிப்ரெஷன் அப்படின்றது ஒரு வியாதி, அது யாருக்கு வேணால் வரலாம். அது தவிர பல விதமான வியாதிகளும் இருக்கிறது. இப்போ ஃபோபியாஸ் அப்படின்றது வந்து ஒரு விதமான வியாதி. பயப்படுவது, எல்லாத்துக்கும் பயப்படுறது, தண்ணியை பார்த்தா பயப்படுறது, வீட்டுக்கு வெளியே வந்தால் பயப்படுறது, இல்லை உயரமான இடங்களுக்கு வந்து போகும்பொழுது பயப்படுறது. ஸோ இது ஒரு வியாதி. எதையாவது ஒன்று நினச்சிட்டாங்க அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவங்களால வந்து இருக்கவே முடியாது. ஸோ அப்சஷனாக இருப்பாங்க. அதை வந்து ஒரு வியாதின்னு சொல்கிறாங்க. அப்சசிவ் கம்பல்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவங்களால வந்து நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஸோ நீங்கள் ஒரு சில சமயம் பார்த்துருப்பீங்க, பல முறை வந்து கைகளை வந்து கழுவிட்டே இருப்பாங்க, எதையாவது க்ளீன் பண்ணணும்னா அதையே வந்து சுத்தப்படுத்திட்டே இருப்பாங்க. இல்லை வீடை பூட்டி இருந்ததா தெரியல அப்படின்னு நினச்சாங்கன்னா பல முறை வந்து பூட்டி இருக்கிற வீட்டை வந்து இழுத்து இழுத்து பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த வியாதியில் சேரும். ஸோ இதெல்லாம் ஒரு தனி வியாதிகள். இதற்கு அப்படின்றதுக்காக தனிப்பட்ட முறையில் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இவங்களுக்கும் வந்து டிப்ரெஷன் வரலாம். இப்போ நீங்கள் சொன்ன லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை அடிக்கடி பூட்டிட்டோமான்ற சந்தேகத்தில் போட்டு இழுத்து இழுத்து பார்க்குறவங்களும் வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் டிப்ரெஷன் ரிலேட்டடாக வரக்கூடிய வியாதிகள் இல்லைங்களா? இந்த மனோவியாதிகள் இருப்பவர்களுக்கு டிப்ரெஷனும் வரலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து அந்த அந்த வியாதியும் இருக்கும், கூடவே டிப்ரெஷனும் வரும். ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது என்ன ஆகும்னா, மாதத்துக்கு ஒரு முறை வந்து அவங்களுடைய செயல்பாடுகள், நடந்து கொள்கிற விதங்களில் ஒரு சில மாற்றங்கள் என்பது ஏற்படும். நிறைய அதிகமாக செலவு பண்ணுவாங்க, இல்லை கோபப்படுவாங்க, அதிகமாக பேசுவாங்க, எதையாவது போட்டு உடைச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவங்க செய்வாங்க. அதுக்கப்புறமா தானாகவே மறுபடியும் வந்து சரியாயிடுவாங்க. இது ஒரு சைக்கிள் மாதிரி. மறுபடியும் வந்து டிப்ரெஷன் வரும், மறுபடியும் அவர்களுடைய நடத்தையில் வந்து மாற்றங்கள் என்பது ஏற்படும், மறுபடியும் சரியாயிடுவாங்க. ஸோ இது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து நம்ம டாக்டர்ஸ் வந்து எந்த விதமான டிப்ரெஷன் இவங்களுக்கு அப்படின்றத வந்து டயக்னோஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த டயக்னோஸினுடைய அடிப்படையில் தான் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்பது கொடுக்கப்படுது. நீங்கள் 3 வகையான டிப்ரெஷன் சொல்லிட்டுருக்கீங்க. இந்த 3 வகையான டிப்ரெஷனில் கெமிக்கல் சேஞ்சஸ் உடம்புல ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இது மாதிரி கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்படும் பொழுது நம்ம செல்ஃப் கவுன்சிலிங் செஞ்சுட்டா அது உதவியாக இருக்குமா? ஒன்று வந்து ரியாக்டிவ் டிப்ரெஷன், சூழ்நிலையை சார்ந்த ஒரு மன அழுத்தம். ரெண்டாவது வந்து எண்டோஜெனஸ் டிப்ரெஷன். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே வந்து செல்ஃப் கவுன்சிலிங் என்பதை செய்யலாம். செல்ஃப் கவுன்சிலிங் செய்யும் பொழுது கண்டிப்பாக மன அழுத்தத்திலேருந்து வெளியே வரலாம். மெடிக்கேஷன் இதுக்கு நிறையா உதவி செய்யும், மருத்துவ ரீதியான கவுன்சிலிங் உதவி செய்யும், அதே சமயத்தில் தியானம் என்பதும் இதுக்கு உதவி செய்யும். ஆனால் சைக்கோட்டிக் டிப்ரெஷன் அப்படின்றவங்களுக்கு வந்து நாம் தியானத்தை கற்றுக் கொடுக்காமல் இருப்பது நல்லது அப்படின்றது தான் அவருடைய கருத்து. ஏன் அப்படின்னா, இப்போ சைக்கோட்டிக் டிப்ரெஷனில் இருக்கிறவங்க வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது, என்ன பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து டெல்யூஷன்ஸ், ஹாலுசினேஷன்ஸ், அதாவது யாரோ பேசுகிறாங்க, யாரோ என்னை பார்க்குறாங்க, நான் எதையோ பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து அவங்களுடைய மனதுக்குள்ளே உருவாக்கிக்கிட்டு இருப்பாங்க. அதை நிஜம் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு நிலை அது. பிரம்மகுமாரிகளுடைய அமைப்பில் வந்து தியானத்தை கற்றுக் கொடுக்கும்போது அங்கே சகோதரிகள் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கற்றுக் கொடுக்கும் பொழுது அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு வியாதி இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது.
ஸோ அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த ஹாலூசினேஷன் டெல்யூஷன்ஸ் எல்லாம் உருவாகும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய மனம் வந்து இந்த பக்கம் திசை திரும்பிடும். ஸோ அவங்க வந்து எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டு அது நிஜம் என்று கூட நம்ப ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சகோதரிகள் தான் எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க, இவங்களால எனக்கு பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு புரிய வைக்க ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் கிருஷ்ணர், நான் தான் கடவுள், நான் வந்து இதை பண்ணேன். ஸோ இதெல்லாமே வந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால இவர்களுக்கு வந்து நம்ம தியானத்தை கற்றுக் கொடுக்காமல் இருப்பது அப்படின்றது வந்து நல்லது. ஏன்னா அவர்களுடைய மனநிலை, அவங்களுடைய வியாதி என்பது கொஞ்சம் சிவியரா இருக்கிறதுனால மருத்துவ ரீதியான அணுகுமுறை தான் அவங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும். மன சம்பந்தமான மன அழுத்தம் அப்படின்னு சில சிம்டம்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. உடல் ரீதியான ஏதாவது சிம்டம்ஸ் தெரிய வாய்ப்பு இருக்கா? இதுக்கும் வந்து டாக்டர் தன்னுடைய ஒப்பீனியன்ஸ், தன்னுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்திருக்காரு. இது நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப வந்து அவசியமான விஷயம். ஜென்ரலாகவே நிறைய பேர் வந்து திடீர்னு தலைவலி, வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன்ஸ், நம்முடைய ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போவாங்க. அந்த டாக்டர் வந்து இந்த டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமாவும் அதற்கான காரணம் என்னன்னு யாருக்குமே தெரியாது. இப்படிப்பட்ட தலைவலி, வயிற்று வலிக்கான 50-60% பேர் வந்து டிப்ரெஷனுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அப்படின்றது தான் ஒன்று. அந்த மாதிரி நேரங்களில் வந்து ஈவன் டாக்டர்ஸுங்களுக்கு கூட தெரியும். அந்த டாக்டர்ஸ் வந்து ஒரு சில விதமான பரிசோதனைகள் வந்து செஞ்சு இந்த வலி வந்து டிப்ரெஷனால் தான் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனால் ஒரு சில கருவிகள் அவங்க கிட்ட இருக்கு. இப்போ டிப்ரெஷன் சரியாகும் போது இந்த மாதிரி வலிகள்லாம் குறையறதுக்கு சந்தர்ப்பம் உண்டுங்களா? நிச்சயமாக. ஆக்சுவலாக ரீசெண்ட்லி நாம் வந்து இது கேள்விப்பட்ட விஷயம். ஒரு ஸ்கூலில் வந்து பல குழந்தைகளுக்கு வந்து வயிற்று வலி வந்து வந்திருந்தது. ஸோ அவங்க போய் அல்ட்ராசவுண்டெல்லாம் எடுத்து பார்த்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க எல்லோருக்குமே வந்து மன ரீதியான ஒரு ட்ரீட்மெண்ட்டு, கவுன்சிலிங்கை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த வயிற்று வலி சரியாக போயிடுச்சு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்ம சிம்டம்ஸ் வந்து தெரியுது. அந்த சிம்டம்ஸ் வந்து வயிற்று வலியாக இருக்கலாம், இல்லை தலைவலியாக இருக்கலாம். அந்த சிம்டம்ஸ்க்கு மட்டும் நாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஆனால் அதுக்கு உண்மையிலேயே எது காரணமோ அதை கண்டுபிடிச்சி அதை நீக்குவதற்கான வழிமுறையை நம்ம செய்கிறது கிடையாது. நம்முடைய உடல் மற்றும் மனம் ரெண்டுமே வந்து ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பது, இன்டர்லிங்க்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மன ரீதியான பிரச்சனைகள் வரும்பொழுது உடல் ரீதியான அசௌகரியங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் உடல் ரீதியான அசௌகரியங்கள் வரும்பொழுது மன ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படலாம். இப்போ ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய உடலில் வந்து தைராய்டு சுரக்குது இல்லையா, அதனுடைய அளவு குறைவது. இப்போ டிப்ரெஷன் வரும்பொழுது இந்த தைராய்டு சுரப்பது என்பது குறையலாம், அது ஒரு சிம்டம். இன்னொன்று, நமக்கு தைராய்டு குறைவாக சுரப்பதால் டிப்ரெஷன் ஏற்படலாம். ஸோ இப்படி மாறி மாறி ஏற்படலாம். அதனுடைய வெளிப்புறத்தில் வந்து நமக்கு தெரியக்கூடிய அறிகுறிகள் என்னென்னா, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க, எதையுமே செய்யறதுக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கும், எப்பவுமே வந்து ரொம்ப சோர்வான உணர்வு என்பது ஏற்படும். இப்போ பார்த்தோம்னா நம்ம 2 விதமான மன அழுத்தம் பற்றின விஷயங்களை சொல்லிட்டு வரீங்க. இந்த 2 விதமான மன அழுத்தத்துக்குமே செல்ஃப் கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் உதவி செய்யுமா? இப்போ செல்ஃப் கவுன்சிலிங் அப்படின்றது வந்து நமக்கு நாமே பேசி நம்முடைய மன அழுத்தத்திலேருந்து வெளியில் வருவது. ஸோ நமக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியும் பொழுதே வந்து நாம் செல்ஃப் கவுன்சிலிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன நடக்குது உள்ள, எதனால் வந்து என்னுடைய மனம் என்பது மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறது அப்படின்றதை நாம் பார்த்து அதற்கான தீர்வை வந்து நாம் கண்டிப்பாக செய்ய முடியும். ஆனால் நாம் என்ன பண்ணோன்னா அதை இக்னோர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா அந்த டிப்ரெஷன் அதிகமாகிடுது. ஸோ ஒரு அதிகபட்சமாகி ஒரு உச்சகட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் இது டிப்ரெஷன், இதுக்கு நான் வந்து ஏதாவது செய்யணும், இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நான் எடுக்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணுறேன். எனக்கு அடிக்கடி சின்ன சின்ன டிப்ரெஷன் வந்துகிட்டு இருக்குது, மன சம்பந்தமான அழுத்தங்கள். அதுக்கு உண்டான காரணங்களை நானே கேட்டு நானே சரி பண்ணிக்கிறேன்ற பட்சத்தில் எனக்கு நானே பொய் சொல்லி அதை சரி பண்ணிக்கிறேனோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. இந்த மன அழுத்தம் இருக்கிற வரைக்கும் அடுத்தடுத்த பிரச்சனைகள் நான் எனக்கு நானே செல்ஃப் கவுன்சிலிங் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? செல்ஃப் கவுன்சிலிங்கிறது எவ்வளோ காலத்துக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கோம்? ஆக்சுவலாக செல்ஃப் கவுன்சிலிங் நமக்கு நாமே புரிய வைத்து கொள்வது அப்படின்றது வந்து நாம் பல முறை செய்ய வேண்டியது அவசியம் இருக்காது. முதல் தடவை செய்யும் பொழுது ஒரு 2 வாட்டி இல்லை 4 வாட்டி இல்லை 6 வாட்டி இல்லை 10 வாட்டி கூட எனக்கு நானே சொல்லிக்க வேண்டி இருக்கும். ஸோ அப்படி சொல்லி என்னுடைய மனதை சமாதானப்படுத்தி அதற்கப்புறமா அதுலேருந்து நான் வெளியில் வருவேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து தியானத்தை செய்யும் பொழுது, அதுக்கப்புறமா வந்து திரும்ப திரும்ப எனக்கு நானே புரிய வைத்து கொள்ளும் பொழுது அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த காலகட்டம் என்பது குறைந்து கொண்டே வரும்.
அதாவது முதல்ல என்ன ஆகும் அப்படின்னா, யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னா 2-3 நாள் அந்த மன அழுத்தத்தில் வந்து நான் கண்டிப்பாக இருப்பேன். இப்போ நான் செல்ஃப் கவுன்சிலிங் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அதே சூழ்நிலை வருகிறது, ஸோ அதே மாதிரியான ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அப்படின்றப்போ வந்து மேபி நான் ஒரு 2 நாள்லேயே கூட வெளியில் வந்துடலாம். அதற்கு அடுத்த முறை ஒரே நாளில் நான் வந்துடலாம். ஸோ நான் தியானமும் செய்யும் பொழுது எனக்கு வந்து எனக்குள்ளே என்னென்ன நடக்குது, என்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றது அவேர்னஸும் எனக்கு இருக்கிறதுனால, இந்த பயிற்சியும் எனக்கு இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க, நான் ஹர்ட் ஆகுறேன், ஆனால் அதுலேருந்து உடனே வெளியில் வந்துடுறேன். ஏன்னா எனக்கு தெரியும் எக்ஸாக்ட்லி நான் எது சொன்னால் என்னுடைய மனம் என்பது சமாதானமாகும். ஸோ அந்த டியூரேஷன், அந்த காலகட்டம் என்பது குறுகிக்கிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து நான் எதுவுமே என்னை வந்து ஹர்ட் பண்ணாது. ராஜயோகா தியானத்தில் வந்து என்ன ஒரு விசேஷத்தன்மை அப்படின்னா, நம்ம வந்து இதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கிட்டோ இல்லை இடத்த ஒதுக்கிக்கிட்டோ ஏதாவது ஸ்பெஷல் போஸ்டர்லேயோ இந்த தியானத்தை பண்ண வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. நம்ம நின்றுட்டே நடந்துக்கிட்டே எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் கூட நம்மளால் இந்த தியானத்தை செய்ய முடியும். ஸோ இந்த தியானத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விழிப்புணர்வுடன் இருப்பது. அது என்ன விழிப்புணர்வு அப்படின்னா, நான் என்னை பற்றி என்னுடைய ஒரு உயர்ந்த குணம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த விழிப்புணர்வுடன் இருப்பது. இப்போது நான் ஒரு அமைதியானவன் அப்படின்றப்போ, நான் அமைதியான ஆத்மா, நான் ஒரு அமைதியானவன் அப்படின்றதே வந்து நான் நினைவில் வச்சுக்கிட்டு செயல்படுவது. இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கும் பொழுது கூட எனக்குள்ள அந்த எண்ணத்தை நான் உருவாக்கி அந்த தியானத்தை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். அதாவது நான் ஒரு அமைதியானவன். ஸோ அந்த எண்ணம் எனக்கு மேலோங்கி இருக்கும் பொழுது அது தானாகவே என்னுடைய வார்த்தைகளில், என்னுடைய செயல்களில் வெளிவந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ட்ரெயினில் போகிறோம், அப்போ இதை செய்யலாம். இல்லை அலுவலகத்தில் வந்து நம்ம உட்காந்துட்ருக்கோம், அப்போ நம்ம செய்யலாம். ஸோ எந்த வேலை செய்யும் பொழுது கூட நமக்குள்ளே இந்த எண்ணத்தை உருவாக்கி கொண்டு ஒரு விழிப்புணர்வுடன் இருப்பது அப்படின்றது தான் இந்த ராஜயோக தியானம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுருக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்குது. ஆனால் இவ்வளோ வயதாகிடுச்சே அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கிறோம். இதை நம்ம இன்னும் சின்ன வயதுலேருந்தே செஞ்சுருக்கணுங்கிற ஒரு எண்ணம் தோணுது. இப்போ 5-6 வயசு உள்ள குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா மன அழுத்த காரணத்தை மருத்துவத்தை போகிற அளவுக்கு ஆகிட்டாங்க. இப்போ அது மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். அதுக்கு என்ன செய்யும்? இந்த காலகட்டத்தில் வந்து ஸ்கூலில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த கவுன்சிலர்ஸுடைய வேலை வந்து அந்த குழந்தைகளை வந்து கவுன்சிலிங் பண்ணுறது, அவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா, இல்லை ஏதாவது வந்து அவங்களுடைய நடத்தைகளில் செயல்படும் விதங்களில் வந்து ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமா அப்படின்றதை வந்து செக் பண்ணி பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு வந்து வழிகாட்டுறது தான் அந்த கவுன்சிலர்ஸுடைய வேலை. அந்த கவுன்சிலர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெளிப்புறத்தில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நடந்துடுச்சு அப்படின்னா நீ இந்த மாதிரி நடந்துக்கணும், அவங்க இப்படி பண்ணாங்கன்னா நீ இப்படி பண்ணணும். ஸோ இப்படி சொல்லும் பொழுது வெளிப்புறத்தில் செயல்களிலும் நடத்தைகளிலும் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த மாதிரி முயற்சி பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நடத்தை வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் அவங்க சொல்லிக் கொடுத்த மாதிரி அந்த குழந்தைங்க நடந்துக்குவாங்க, தன்னுடைய செயலையும் தன்னுடைய நடத்தையும் மாற்றிக்குவாங்க. மறுபடியும் வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலை என்பது வரும், அப்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ மறுபடியும் வந்து அவங்களுடைய நடத்தை செயல் என்பது பழைய மாதிரி போயிடும். ஸோ இப்போ கவுன்சிலர் என்ன பண்ணணும்னா, அதுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷனாக இருக்கக்கூடிய எண்ணங்களில் மாற்றங்களை கொண்டு வரணும். ஸோ எண்ணங்கள் சரியாக இருக்கும் பொழுதும் அவங்களுடைய கண்ணோட்டம், அவங்களுடைய ஆட்டிடியூட் இவை எல்லாமே வந்து சரியாக இருக்கும் பொழுதும் அதில் வந்து மாற்றங்கள் கொண்டு வரும் பொழுதும் தானாகவே அவர்களுடைய செயல் நடத்தை என்பது சரியாக ஆகிவிடும். சிந்திப்பது எப்படி இருக்கணும், தன்னுடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்றதை வந்து கற்றுக் கொடுக்கணும். ஸோ அதை கற்றுக் கொடுக்கும் பொழுது தானாகவே வந்து மற்ற மாற்றங்கள் என்பது ஏற்பட்டுடும். சிஸ்டர், இந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வர்றது அந்த தியானத்தோட வேலையா? நிச்சயமாக தியானம் வந்து நம்முடைய மனதில் வந்து எழக்கூடிய எண்ணங்களை மாற்றுவதற்கு உதவி செய்கிறது. டாக்டர் வந்து தன்னுடைய சொந்த அனுபவத்தை நம்மோட பகிர்ந்துட்டுருக்காரு. உண்மையிலேயே வந்து ஒரு பெற்றோர்கள் தான் வந்து குழந்தைகளுக்கு மிக சிறந்த கவுன்சிலர்ஸாக இருக்க முடியும். ஸோ குழந்தைகளுக்கு வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது, அவர்களுக்கு வந்து வார்த்தைகள் மூலமாக கற்றுக் கொடுக்க முடியாது. நாம் எதை செய்கிறோமோ அதை பார்த்து அவங்க செய்வாங்க. ஸோ நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ அதை பார்த்து அவங்க செய்யும்போது அப்படி தான் அவங்க கற்றுக்குவாங்க. ஸோ அதனால் வந்து நாம் எதை செய்கிறோம் என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறோம். அவருக்கு ஆன்மீகத்தில் எப்படி ஈடுபாடு என்பது உருவானது அப்படின்றத வந்து அவர் பகிர்ந்துக்கிறாரு. சின்ன வயசில் வந்து அவருடைய தாத்தா வீட்டுக்கு போகும்பொழுது அவருடைய தாத்தா வந்து அதிகமான பக்தியை செய்யக்கூடியவர்.
ஸோ அந்த மாதிரி பூஜைகள் பஜனைகள்லாம் செய்யும் பொழுது இவரையும் வந்து தன் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு செய்வாராம். ஸோ அப்போ வந்து அவருக்கு வந்து இது எதுக்காக ஏன் அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய விளக்கம் தெரியல. ஆனால் இந்த ஒரு பழக்கம் உருவாகி விட்டதுனால பிற்காலத்தில் வந்து தானாகவே ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு என்பது ஏற்பட்டுடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் வந்து நாம் எதை செய்யும் பொழுது, ஒரு நல்ல காரியங்களை செய்யும் பொழுது, நல்ல விஷயங்களை செய்யும் பொழுதும் குழந்தைகளை வந்து நாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். சில சமயம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம், ஆனால் அதை நாம் பின்பற்ற மாட்டோம். உதாரணத்துக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுப்போம். அது ஒரு நல்ல பண்பு, அது ஒரு நல்ல குணம், அதை அவங்க கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதை நாம் செய்ய மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நம்ம சொல்கிற விஷயம் அவங்களுக்குள்ள வந்து எந்த விதமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸையும் ஏற்படுத்தாது. ஆனால் நம்ம எதை செய்கிறோம் அதை வந்து அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ நம்ம எது செஞ்சாலும், நம்ம எதை அவங்களுக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நாமளும் செய்யணும். அதில் நமக்கு முழுமையான நம்பிக்கை என்பது இருக்கணும். அதை நம்ம செயல்படுத்தணும், செய்யணும். அப்போ அதை பார்த்து அவங்களும் கற்றுக்கணும். குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்கள், சிந்திக்கும் முறை எப்படி உருவாகுது அப்படின்னா, அந்த தாட் பேட்டர்ன் எப்படி உருவாகுதுன்னா, நாம் எதை செய்கிறோம், எதை வந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்றத வச்சு தான் அது உருவாகுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன குழந்தையாக இருக்கும்போது வெளியில் இருட்டாக இருக்குது, வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, வெளியே போகாத, பூதம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து பயம் என்பதே கிடையாது. ஸோ அது இருட்டை பார்த்தாலும் சரி, இருட்டாக இருந்தாலும் சரி, அது போகும். ஆனால் அந்த குழந்தையை தடுப்பதற்கு வந்து ஒரு ஈஸியான வழிமுறை என்னென்னா, வெளியே போகாத, பூதம் இருக்குது அப்படி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அது வந்து உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம். அந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போது அதை நம்பினாலும் அதற்கப்புறமா அதுக்கு தெரியும் நம்ம சொல்கிறதெல்லாம் சும்மா சொல்கிறோம், அதில் வந்து எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்றது இது புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பர்சனாலிட்டி உருவாகிறதுக்கு கூட இது வந்து வழிமுறையை வகுக்குதுன்னு தான் நம்ம சொல்லலாம். இப்போ சின்ன குழந்தை போகுது, ஒரு டேபிளில் இடிச்சு கீழே விழுந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதனுடைய அழுகையை நிறுத்துறதுக்கு உடனே வந்து டேபிளை வந்து அடிக்கிறோம். ஸோ டேபிள் வந்து ஏதோ தப்பு பண்ண மாதிரி வந்து அதை அடிக்கிறோம், உடனே அது வந்து அழுகையை நிறுத்திடுது. ஸோ இது வந்து எங்கே கொண்டு போய் முடியுது அப்படின்னா, நாம் எப்போ பாதிப்பை சந்தித்தாலும் அதுக்கு காரணம் வந்து வேற ஒருத்தர் தான். ஸோ அவர்கள் மேலே நாம் பழியை போடலாம் அப்படின்றதுக்கான ஒரு ரூட்டாக வந்து இந்த ஒரு விஷயம் வந்து அமைஞ்சிடுது. அது வந்து நமக்கு தெரியறதில்ல. டேபிள் அங்கே இருக்குது, நீ தானே பார்த்து போகணும், ஸோ நீ போய் இடிச்சுக்கிட்ட, அதனால தானே வலி அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தா அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதனுடைய மனதில் பதியும். பிற்காலத்தில் வந்து அது யார் மீதும் பழி போடாமல் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னா அதுக்கு காரணம் நான் தான், நாம் கவனமாக இருந்திருக்கணும், நாம் சரியான வழியில் போயிருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை என்பது வந்திருக்கும். ஏதாவது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய மனதில் பதிந்து பிற்காலத்தில் அவர்களுடைய ஒரு சுபாவமாகவே அது. மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பெரிய விஷயம். அதை எளிமைப்படுத்தி அதை பின்னணியில் எதனால் ஏற்படுது, எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குணப்படுத்த முடியும், இதனால் ஏற்படக்கூடிய உடல் வியாதிகள் என்னென்ன வர்றதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது, அதையும் நம்ம அலட்சியப்படுத்திடக்கூடாது. அதை பின்னணியிலும் மன அழுத்தம் இருக்க காரணங்கள் உண்டு. குழந்தைகள் எப்படி வழிநடத்தணும், தியானம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நிறைய விளக்கங்களை நேர்களுக்கு சொன்னீங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நேர்களே, இந்த நிகழ்ச்சி நம்மளுக்கு பல அரிய விஷயங்களை எளிமையாக சொல்லி நம் மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவது எப்படின்ற நல்ல விளக்கங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கோம். மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய இருக்கும். அந்த சந்தேகங்களை உங்கள் அருகில் இருக்கிற பிரம்மகுமாரிகள் தியான மையத்துக்கு சென்றோ அல்லது எங்களுக்கு தொலைபேசி மூலியமாகவோ இமெயில் மூலியமாகவோ எழுதினீங்கன்னா அதுக்கு உண்டான விளக்கங்களை நாங்கள் உங்களுக்கு தரோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. I'm a peaceful soul. Om Shanti Om. I'm a peaceful soul. ये ध्वनि मंगल ध्वनि है. Om Shanti Om.
பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி